அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயர்றது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சர்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சர்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்கார்ந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கு கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறது. இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். முதல் ராசி நேயர்களே, குரு பயிற்சி இதோ வந்துடுத்து மே மாதம் 26ஆம் தேதி. ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு. தனம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு பெயர்ந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஜென்மத்தில் இருந்துட்டு சுக்கராச்சாரியர் புதன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஏதோ கீழே இறங்குறார், கடகத்துக்கு வர்றார். அந்த சிம்மத்தில் உட்காந்து கேது வரல விட்டாட்டுக்கு ஒரு வழியாக நியூட்ரலைஸ் பண்ணி சுக்கராச்சாரியார் மான் பண்ணி கீழே இறக்கி விட்டார். கடகத்துக்கு வந்த குருவானவர் மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார்ல, குடும்பம் தனம் பாக்கியம் எல்லாமே குருவுக்கு வந்துரு. யார்? சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குரு. கலத்தரம், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்டையர் லைஃப் ஸ்பேனில் ஃபுல்லாகவே அவர் தான், குரு தான் ஏற்றுக்கணும். முதலாளி எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணிடுவார். அதை ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸ் சம்பாதிச்சு 4 மடங்கு ஆக்கி வியாபாரத்தை பெருக்கி செல்வது. அதேமாதிரி குடும்பத்திலும் சரி விருத்தி கொண்டுறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு குரு தான் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கே தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் தான் பண்ணணும். ஆனால் அந்த கன்னி புதனும் அந்த மிதனம் போனது இருக்கிற ஸ்டேட்டஸு இந்த 2 பேரும் கிடையாது. குருவோட தனுசும் மீனமும் பார்த்தோன்னா ஒரு கீழே தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்து வாங்கி சம்பாதிச்சு 4 மடங்கு ஆக்கிறது தான் வேலை புதனுக்கு. கொடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை கொடுத்துட்டே இருந்து தான் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பார் தான் குரு. ஆச்சரியமாக இல்லை? அதனால தான் குருக்கிட்ட 16 வகை செல்வங்களை கொடுத்துருக்கார் சூரியன். புரியுங்களா? அவர் பூரான்னா அவர் எஸ்கார்ட்டு செவ்வாய், சர்வீஸு சனீஸ்வரன், முதலாளி புதன். அதனால் முதலாளி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தொழிலாளி குரு ஒழுங்காக பண்ணினா அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஓரம் கட்டி வச்சுருவார். அதுதான் இத்தனை வருஷம் ஓரம் கட்டி வச்சுட்டார் குருவை. இப்போ மறுபடியும் எக்யூப் பண்ணிட்டார். சனீஸ்வரனும் செவ்வாயும் ரெண்டும் முடியானம். அதனால தான் எவ்வளோ சனீஸ்வரனுடைய ஆகிய என்னன்னா உலகை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தில் கொடுத்த ஒர்க்கை செஞ்சாகணும், பின்வாங்க மாட்டார்.
கர்மங்கள் சொல்லிவிட்டு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. நம்ம பாவம் பண்ணுறோமோ புண்ணியம் பண்ணுறோம் நமக்கு தெரியாது. எப்படி தெரியும் நமக்கு? என்னப்பா இதை சொன்னாலும் அது பாவம் நீங்கள் நினைக்கிறேன்னா அது பாவம். அவன் இந்த கதையாக இருக்குல்ல, இப்போ வாயில் வரல தூக்க வேண்டியதான். சாமர்த்தியம் நடந்துட்டு போனால் அவன் முட்டாளாக்கிட்டு நாசம் பண்ணிட்டியா குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம பாவம் வருது. இந்த நேர்மையாக இருந்தால் இருந்தாலும் அவன் நாசமாக தான் போகிறான். அப்புறம் நம்மளும் போகிறோம். காப்பாற்றுறதுக்கு வழி இல்லைன்னு நம்ம ஒதுங்கி போகிறோம். ஸ்டார்ட்டில் விட்டோம். அது எத்தனை குடும்பம் நடக்குது. எல்லா விஷயத்திலையும் விசுவாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பு காரி துணை போகக்கூடாதுன்னா அப்போ நம்ம விசுவாசமாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கும்போது தட்டி கேட்கவும் முடியாது. தட்டிடுவோம் நம்மளை. ஏன்னா சமூகத்தில் இப்படி தான் சாதுக்கள், இப்படி தான் அசுரர்கள், இப்படி தான் அரக்கர்கள், இப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. குணங்களால் கெட்டு போகும், புத்தினால் கெட்டு போகும். இந்த கெட்ட புத்தி, அசூயை, காமம், மோகம் வச்சு பாழாக்குறது, பழி வாங்கிறது, இதெல்லாம் உணர்வுகள் கொடுத்துட்டு பாவம் சொன்னான்னு அர்த்தம். எதுக்கு உண்டானது? மிளகா காரமாக இருக்கேன்னா காரமாக தான் மிளகா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குணங்களை மாற்றினா நல்லா வாழ முடியும். இது எப்படி இருக்குது? அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இவங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. கேட்கப்படாது யாருமே. கேட்டால் நம்ம தான் நாசமாக போவோம். இது அவன் சொல்கிறது, நான் சொல்லலை. அப்போ நம்ம இப்படி வரணும். நான் பார்த்துப்பேன். அதை உன் வேலை கண்டுக்காம இருப்போ, நல்லதே பண்ணு, எப்போதும் போல வாழ். இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி புறம் அது சனீஸ்வரர் எடுத்துக்காட்டு. சனீஸ்வரர் ஒரு நாள் பணக்காரன் ஆகவே முடியாது. அதுக்காக சனி நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் பாருங்கள். இதுக்கு சொல்கிறேன்னா அது குரு நட்சத்திரம் வரைக்கும் எல்லா விதமான அவங்களுக்கு இருக்கிற பிரெயின், பக்தி, ஹானஸ்ட்டு, சின்சியாரிட்டி எல்லாம் பார்த்தோன்னா பந்தாவாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சொத்து பத்து பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். சம்பாதிக்க தெரியாது. திருப்தியான வாழ்க்கை இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பணம் போதும். யூத்து போட்டு வாராசம் இப்போ வாலண்டியர் போய் எல்லாம் அதிகம் தள்ளி செய்யணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு முடிஞ்சு நல்லதே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு அவளுக்கு நட்சத்திரங்கள் அமைப்பில் கொடுக்கும்போது இது மாதிரி கொடுத்துட்றான். நீ ட்ரை பண்ணி மோதி விடு, முயற்சியோடைய நிகழ்ச்சியாளர் போட்டி பண்ணினா போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 தடவை ஏறினா 3 தடவை கீழே இறங்கிடுவாங்க. அப்போ எங்கிட்ட ஏறுறது எல்லாம். இந்த விஷயத்தில் பார்த்தாலுமே இந்த புதன் எப்போதும் டாமினேட் பண்ணுவார். அவர் தான் முதலாளி. அதுக்காக சொல்ல வந்தது இவ்வளவு. அதனால் குரு எப்படியா இருந்தாலும் அந்த முதலாளி அளவுக்கு வந்தாலும் அவர்கிட்ட தான் அடங்கி தான் இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மீனமும் தனுசும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இந்த அளவுக்கு கைட் பண்ணாலும் இந்த மிதனத்தையும் கண்டித்த இந்த லெவலில் போகவே முடியாது. அப்போ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் தே கேன் டூ எனிதிங். நீ பிஸ்னஸுக்கு சர்வீஸ் பண்ண ஒத்துழைக்கூடியவங்க ஒரு நாளைக்கு தான் பண்ண முடியும். அவ்வளோதான். அப்படியே இரு. அது துணை சனீஸ்வரன் அப்படியே இரு. செவ்வாய் ஆத்திரக்கான புத்தி மட்டும் பிஸ்னஸில் பண்ண முடியாது. அப்படியே இருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி புராணம் பண்ணிவிட்டு புத்தி நமக்கு கொடுத்துட்டான்னு சொன்னார். புத்தி அது கொடுக்க மாட்டேன்றார் நமக்கு. அதனால் இந்த மிதுனம் சம்மந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் இருக்காருன்னா 8ஆம் வீடு வரும். 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 8ஆம் வீடு கரெக்டாக வருது, மகரத்தில் வருதில்ல, தோஷம் போயிடும். 8ஆம் வீடு தோஷம் போனாலே போதுமே உனக்கு. வில்லங்கத்தினால பாழா போகிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுதான் வெளிநாட்டு நடக்கிறது. ஒன்றும் இல்லாத ஒரு பெட்ரோல் டீசலுக்கு இதுக்கு கச்சா இதுக்கு அந்த நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் கடை போட்டிருக்கு. இதுதான் மெயின். எப்படி இருக்குது பாருங்கள். தப்பு காரியம் பண்ணுற ஒத்தான் அதை கேட்கறது நாதி இல்லை. இப்படிலாம் இருக்குது. சரி பரவாயில்ல, அதை கேட்டுக்கிட்டான் பார்த்துப்பாங்க. தப்பு தவிர இதை தட்டு விட்டுட்டோன்னா மொத்தமாக பாழாயிடும். அந்த நிலைக்கு தான் போகக்கூடிய மருது. சரி பார்த்துக்கலாம், அந்த பீரியட் ஒன்று பார்த்துக்கலாம். நமக்கு ஒன்றும் வராது, தைரியமாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இருக்கும்போது நாடு உருப்படுறதுக்கு வேண்டிய வசதி பண்ணணும். அரசு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். வியாபாரம் பண்ண பாகிஸ்தான் மாதிரி கவர்மெண்ட் எப்படி பண்ணுறது வியாபாரத்தை. அதனால் இங்கே வியாபாரம்
ஸ்திரமான அரசுகள் வரும், ஸ்திரமான வியாபாரம் பக்காவாக பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போகும். வேர்ல்டு லெவல் நம்ம பெரிய ஆகிறதுக்கு இதுதான் டைம் சொல்லிட்டு குரு 2ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதுதான் டைம். அதுவே செட் ஆகும். இத்தனை நாளுக்குள்ளே பழம் பழுக்கணும்னா தலை பழம் பழுக்கணும் இல்லையா? அதுதான் கழிஞ்சிருக்கு இப்போது. அதனால் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண இருந்த 2 பேர் பார்ட்னர் போட்டு இத்தனூண்டு வியாபாரம் பண்ணவங்கெல்லாம் துணிஞ்சு இறங்கக்கூடிய அதிக பாகியம் கிடச்சி பணம் நிறைய வந்து கொட்டி பிஸ்னஸ் விருத்தி பண்ணி ஓவர்சீஸ் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கோடி கூட சம்பாதிப்பாங்க. இந்த கோடி வார்த்தை இனிமே இல்லை. ஒரு ஃப்ளாட் வாங்கினா கோடி மேலே போடுறது. இந்த மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர் நம்ம வெளிநாட்டில் எவன் இருக்கலாம், அதே மாதிரி நம்மளும் பில்லியனர் ட்ரில்லியன் ஆகிற காலம் கணிஞ்சாச்சு. இதுதான் மிதனத்தை கூடிய பெரிய பாக்கியம். பாக்கியங்கள் ஒரு போட்டு சொல்லிட்டு 8ஆம் வீடுக்கு 9ஆம் வீடுக்கு அவரே தான் சனீஸ்வரன் தான். அந்த சனீஸ்வரர் உட்காந்து அழகாக மீனத்தில் உட்காந்துருக்காருல்ல, அழகாக ஃபுல்லாக பாறை போதில்ல. பாருங்களேன், உங்களுக்கு இது கரெக்டாக ஏற்பாடு பண்ணி பிளான் பண்ணி காது வச்சா மாதிரி ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த புதன் ஏதோ பண்ணிருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி அனுகூலம் வரவே வராது. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்களா? எங்கள் ஜீவன கர்மஸ்தான சம்பவத்தில் வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்து அழகாக உட்காந்து அப்போ 9 குருவனுடைய பாறை கிடைக்கிது இல்லையா? 9 10 எப்படி கிடைக்கிது பாரு. இதே சனீஸ்வரர் 8ஆம் வீடுக்காரன் தானே. அதுக்கு அந்த 8ஆம் தோஷத்தை போய்கிடுறாரு. 9க்கும் அவர் தானே. அந்த 9ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரே 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு குரு பார்வை பார்த்து அது 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு நீங்களே இனிமேல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்துக்கள்லாம் பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் பண்ணி என்ன அழகாக பண்ணுறான்றது நாடி வச்சாலே புரிஞ்சிடும். இந்த 5ஆம் வீடு, இந்த 2ஆம் வீடு, 9ஆம் வீடு வரும்போது நாடியில் 8ஆம் வீடு வரும். 5ஆம் வீடு பார்க்கும்போது உடனே 11ஆம் வீடு வரும். எவ்வளோ அழகாக அந்த எப்படி இந்த கணக்கு போட்டுக்கார போகிறாங்க ஃபார்முலா. இந்த மாதிரி சிஸ்டம்மு யாரும் போட்டுக்க முடியாது. இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் மொத்தமெல்லாம் அனுபவிக்கலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் எதிர்பார்த்தது பார்க்கறது கொள்வது இப்படி பண்ணால் வருமா வராதா துணிஞ்சு இறங்குங்க, பக்காவாகிடுவீங்க. நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் வருவாங்க, புதுசாக உறவுகள்லாம் கூடும், எல்லா விஷயத்தையும் கூட அனுகூலமாக இருக்கும். தெம்பு வந்து உடம்புல ஆரோக்கியம் கூடும், நல்லதே நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பழைய பல்லவி மாதிரி பல்லவி கல்யாணம் ஆகுமா, பொண்ணு கல்யாணம் ஆகுமா, துணி வியாபாரம் பண்ண கடன் இருக்குது, அது இருக்குது, சமாளிக்க முடியுமா? அந்த நெகட்டிவ் எண்ணத்தை விட்டுட்டு அவங்க ஐடியாஸ் நிறைய ஃபேம் ஆகும். அது இப்போ அந்த ஃப்ரேம் ஆகும். அது பிறகு எடுத்து செயல்படுறதுக்கு தானாக ஆட்கள்லாம் வருவாங்க, தானாக மனுஷர்கள்லாம் வருவாங்க. திடீர்னு எப்படி வியாபாரம் பண்ணி பணக்காரன் ஆக முடியும்? கிளையன்டெல் ரிப்போர்ட் நிறைய வரும், உறவுகள் கூடி வரும். அங்கே ஆள் ஷேர் பண்ணிக்கிறது ஆள் வருவாங்க. துணிஞ்சி இறங்கலாம், பேக்ரவுண்ட் இருக்கும். சின்ன காரியங்களில் கொடுக்கும்போது வியாபாரம் பக்கா பண்ணுவீங்க. பிஸ்னஸில் வரும்போது மட்டும் இல்லை, பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? உழைப்புக்கு மகத்துவம். ஏன் சனீஸ்வரர், அதே சமயத்தில் குரு தொடர்பு இருக்குது. கண்ணை முடிந்து ஒரு சாமியாரானால் கூட கோடீஸ்வரன் ஆகிடலாம். அதுக்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. தினம் சொல்லி நான் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.